கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். யோபு 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா? தினமும் ஆண்டவரை தேடுறீங்களா? நீங்க ஆண்டவரை ஜெபிச்சு கொண்டே இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா, உங்கள் ஒருவர் மூலம் ஆண்டவர் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள், ஆண்டவர் உங்கள் வீட்டை எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுவாராம். ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையிலும் ஒருவர் மூலமாக அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தாராம். ஆண்டவர் உங்களை பாதுகாத்தா நீங்க எவ்வளவு பாக்கியம் உள்ள, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க அனுதினம் தேவனை தேடுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிறதுல, உங்கள் வேத வாசிப்புல உங்கள் நேரங்கள் கூட கூட ஆண்டவர் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் உங்கள் நண்பர்களையும் நீங்க இருக்கிற இடத்தையே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி வேலி அடைத்து பாதுகாப்பாராம். அப்ப நீங்க ஆண்டவர் தினமும் தேடுவீங்க, அவர் வழியில் நடப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, அப்பா, விசுவாசத்தில் யோபுவை போல நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. தினமும் உம்மை ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். எங்களுடைய ஜெப நேரங்கள் கூட வேண்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியுங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் நிமித்தமாக அநேகர் உம்மை அறிந்து கொண்டு உமது வழியில் வர, உம்முடைய பாதுகாப்புக்குள் வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கிட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.